ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஸ்கிரீன் அண்ட் வாய்ஸ் கிளியர் இருக்கா? ஓகே. சரி, ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம்? வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேவ்ஃபார்ம் அக்ராஸ் இண்டக்டர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டா? வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேவ்ஃபார்ம் அக்ராஸ் இண்டக்டர். இப்போ நான் ஆக்சுவலா இண்டக்டர் நம்ம என்ன பார்க்குறோமோ அதே தான் உங்களுக்கு கெப்பாசிட்டர் வருது. ஸோ இப்போ இண்டக்டர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் நம்ம அவ்வளோ டீப்பாக பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நமக்கு மாற போகுது. இண்டக்டர்ல V ஈக்குவல் டு LdA பை டிடினா கெப்பாசிட்டர்ல V இஸ் ஈக்குவல் டு 1/C இன்டகிரேஷன் ஆஃப் டிடி. உங்களுக்கு அந்த இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் கெப்பாசிட்டர் உங்களுக்கு என்ன அதுக்கு ஏற்றப்பல சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த அப்ரோச்சை எப்படி நம்ம பண்றோமோ அந்த அப்ரோச் ரிமைன் சேம் தான். சரி, now next, energy stored and energy stored and dissipated. Energy stored and dissipated. Energy stored and dissipated. சரி, இண்டக்டர் என்ன பண்ணும்? எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுமா இல்ல டிசிபேட் பண்ணுமா? வாட் வில் இண்டக்டர் டூ? Inductor will store the energy or dissipate the energy? Inductor will store the energy or dissipate the energy? Store. Okay. So இப்போ இண்டக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, தட் மீன்ஸ் ஸ்டோர் இன் த சென்ஸ் என்னது அப்படின்னா, இண்டக்டர் உங்களுக்கு என்ன பண்ணுது, நான் ஒரு கரண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கரண்ட் உங்களுக்கு என்ன பண்ணுது, அந்த மேக்னெட்டிக் டைபோல்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுது, இந்த மேக்னெட்டிக் டைபோல்ஸ் இட் இஸ் கெட்டிங் அலைன்ட். இந்த மேக்னெட்டிக் டைபோல்ஸ் வந்து இந்த கரண்ட்டுக்கு ஏத்தாப்புல எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு என்ன ஆகுது, அலைன் ஆகுது. ஸோ அப்போ அலைன் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் ஒன்ஸ் இட் இஸ் அலைன்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இட் இஸ் ப்ராசஸிங் எனர்ஜி. கரெக்ட் தானே? இனிஷியலா இட் இஸ் நாட் ஹேவிங் எனி எனர்ஜி. அந்த அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் இந்த கோர் உங்களுக்கு என்ன இருக்கும், இட் இஸ் நாட் ஹேவிங் எனி எனர்ஜி. இப்போ உங்களுக்கு அலைன் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் நவ் பிஹேவ் as an எலக்ட்ரோ மேக்னெட். கரெக்டா? எதனால? பிகாஸ் இனிஷியலா உங்களுக்கு எப்படி இருக்கும், எல்லா நார்த் அண்ட் சவுத் போலும் வில் பி அலைன்டு சம்வேர். ஸோ அப்போ என்ன, இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும், இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும், இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும். ஸோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், இட் வில் பி ஜீரோ ஆர் வில் பி வெரி வெரி மினிமல். சரி, இனிஷியலா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை நீங்க வந்து கரண்ட் கொடுக்கல அப்படின்னா, இஃப் எக்ஸ்டர்னல் கரண்ட் நான் கொடுக்கல அப்படின்னா எல்லா டைபோல்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி அலைன்டு, இட் வில் பி ஸ்கேட்டர்டு. சரி, இட் வில் பி ஸ்கேட்டர்டு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி ஜீரோ. இப்ப அதே இது நான் வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறேன். தட் மீன்ஸ் ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு காயில் நான் கொடுத்து அதனால உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா every dipoles will be aligned towards the external magnetic field. So north south north south north south north south north south. So அப்ப என்ன ஆகுது, எல்லா dipoles ஓட magnetic field gets added. So the net magnetic field of that electromagnet will be some value. So it will act as a magnet. கேட்டா சோ அப்ப உங்களுக்கு என்ன ஆகுது, நான் வந்து கரண்ட் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகுது, இட் இஸ் ஸ்டோரிங் த எனர்ஜி. சரி, அது இப்போ வாங்குற எனர்ஜியை உங்களுக்கு என்ன பண்ணுது, இட் இஸ் நாட் டிசிபேட்டிங் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இது வந்து வேஸ்ட் ஆகல. நான் கொடுக்குற எனர்ஜி உங்களுக்கு என்ன ஆகுது, இட் இஸ் நாட் வேஸ்டிங் த எனர்ஜி. உங்களுக்கு என்ன பண்ணுது, இட் இஸ் ஸ்டோரிங் த எனர்ஜி சோ தட் we can யூஸ் இட் அகைன். சரியா? ரெசிஸ்டர் அப்படி கிடையாது. ரெசிஸ்டருக்கு அக்ராஸா நீங்க கொடுக்குற எனர்ஜி எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், இட் வில் கெட் வேஸ்டட். கரெக்டா? இதனால நான் ரெசிஸ்டருக்கு அக்ராஸா நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த ரெசிஸ்டன்ஸா என்னது, எனக்கு இங்க வந்து அயான்ஸ் இருக்குது பிளஸ் மைனஸ். அப்போ இங்க நான் கரண்ட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கரண்ட் உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த அயான்ஸை பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது, இங்க உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகுது. அந்த எலக்ட்ரான் உங்களுக்கு என்ன ஆகும், இட் வில் கோ அகைன் அண்ட் அகைன். ஸோ இப்போ என்ன பண்ணுது, நான் வோல்டேஜ் நீங்க கொடுக்குறீங்க, எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகுது, அது அந்த அயான்ஸை இடிச்ச உடனே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் வருது. இட் வில் ஃப்ளோ ஆன் லைக் தட். கரெக்டா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன, இட் இஸ் ஒன் டைம் ப்ராசஸ். புரியுது? அப்போ நான் இப்போ கொடுக்குற எனர்ஜி உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த அயான்ஸை உடைக்கிறது தான் யூஸ் ஆகுது. அயான்ஸை உடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னது, கரண்ட் உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது. சோ நான் இப்ப அந்த இதை நான் கொடுத்ததுக்கு அப்புறம் தட் மீன்ஸ் அயான்ஸ் உடைச்சதுனால எனக்கு என்ன ஆகுது, அது வந்து ஸ்டோர் பண்றதுக்கு எதுவுமே உங்களுக்கு கிடையாது. சரி, அப்ப அதனால உங்களுக்கு ஆஃப்டர் தட் உங்களுக்கு எந்த இதுவுமே உங்களுக்கு யூஸ் வர போறது கிடையாது. பட் இட் இஸ் நாட் த கேஸ் ஆஃப் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். ஸோ இண்டக்டர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா when I am giving an external magnetic field, the magnetic dipoles will get aligned towards the external magnetic field. So it will act as an electromagnet. Capacitorல when I am giving an extra electrical field, the electric dipoles will get aligned towards the external magnetic electric dipoles உங்களுக்கு என்ன ஆகும், it will get aligned like this. அப்ப என்ன ஆகும், அதுக்கப்புறம் நீங்க ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா it will get discharged. சரி, சோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் will store the energy. That means நான் கொடுக்குற எனர்ஜியே உங்களுக்கு என்ன பண்ணுது, it is not wasting it is used to
realign the dipole so that it will act as an electromagnet or a capacitor. சரியா, or a capacitor. So that is what energy. அப்ப energy stored அப்படின்னா, so இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, inductors and capacitor will store the energy. Inductors and capacitors will store the energy. Store the energy. சரியா, நான் கொடுக்கிற எனர்ஜி உங்களுக்கு என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணுது. சரி, it will not waste it. அதாவது ரெசிஸ்டர் உங்களுக்கு என்னது, ரெசிஸ்டர் dissipates. சரியா, ரெசிஸ்டர் dissipates. சரி, அப்ப எனர்ஜி ஸ்டோர்ட் அப்படின்னு கேட்டா அப்படின்னா, இண்டக்டர் will store the energy and capacitor resistor will dissipate the energy. Resistor will dissipate the energy. சரி, resistor will dissipate the energy. சரி, ஃபர்ஸ்ட்ல வாட் இஸ் எனர்ஜி? எனர்ஜி இஸ் நத்திங் பட் இன்டகிரேஷன் ஆஃப் PL dt. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செஷன்லயே இந்த எனர்ஜிக்கு ஃபார்முலா பார்த்தோம். ஆக்சுவலா எனர்ஜி அக்ராஸ் இண்டக்டர், எனர்ஜி அக்ராஸ் கெப்பாசிட்டர் சொல்லிட்டு half LA squared half CV squared நம்ம பார்த்தோம். பட் நம்ம பார்ப்போம் அவ்வளவுதான். PL into dt. What is PL? PL is nothing but V into I. கரெக்டா? In inductor V is equal to L into di divided by dt. So நான் போட்டேன் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் L di by dt into I into dt. So dt cancel. அப்ப என்ன வருது? Integration of L into I into di, which is half Li square. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, in inductor even though we are integration நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். நான் வந்து லாஸ்ட் செஷன்ல நான் சொன்னேன், integration உங்களுக்கு என்னது, integration is basically it is adding the இது கரெக்டானே. அப்ப எனக்கு என்ன, நான் integration வந்து 0 to infinite நான் போடுறேன் அப்படின்னா x of 0 plus x of 1 plus x of 2 x of 3 சொல்லிட்டு ஒவ்வொரு வேல்யூஸையும் ஆட் பண்றதுதான் இன்டகிரேஷன். அவ்வளவுதான். டிஸ்கிரீட்டா பண்ணேன் அப்படின்னா சமேஷன். இன்டகிரேஷன் உங்களுக்கு என்ன பண்ணுது, இட் இஸ் ஜஸ்ட் ஆடிங். அதனால நம்ம என்ன பண்றோம், ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டகிரேஷன் யூஸ் பண்றோம். நான் சொன்னது போலதான். பிகாஸ் ஏரியானா உங்களுக்கு என்ன தேவை, ஐ நீட் த டோட்டல் வேல்யூ, இது இருக்கிற எல்லா வேல்யூ நமக்கு தேவை. அதனால என்ன பண்றேன், ஐ எம் புட்டிங் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் உங்களுக்கு பேசிக்கலா என்ன பண்ணுது, இட் இஸ் ஜஸ்ட் ஆக்சுவலா நம்ம பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 0. அவ்வளவுதான். புரியுது, சேஞ்ச் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 0. ஸோ இப்போ என்ன பண்ணுது, ஒவ்வொரு இடத்தையும் இன்டகிரேட் பண்ணிட்டே வருது. ஸோ இப்போ இன்டகிரேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரீவியஸ் வேல்யூ. நான் சொன்னது போல இன்டகிரேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரீவியஸ் வேல்யூ. ஆனா எனர்ஜி ஸ்டோர்ட் அட் இன்டகிரேட்டர், எனர்ஜி ஸ்டோர்ட் அட் இண்டக்டர் பாருங்க, எனர்ஜி ஸ்டோர்ட் அட் இண்டக்டர் even though we are integrating, final result நீங்க பாருங்க, it doesn't depends upon the previous value, it just depends upon the current value. சரி, half L இன்டகிரேஷன் நீங்க பண்ணீங்க அப்படின்னா it depends upon the previous value. கரெக்டா? இப்ப பாருங்க, எனக்கு இப்படி ஒரு வேவ் ஃபார்ம் இருக்குது. அப்ப 0 to t நான் இன்டகிரேட் பண்றேன் அப்படின்னா it integrates at each and every point. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இன்டகிரேட் பண்ண போறது கிடையாது. it integrates at each and every point and we will get the final solution. கரெக்டா? ஆனா எனர்ஜி ஸ்டோர்ட் அக்ராஸ் இண்டக்டர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா after integration we will get half Li square where I is the instantaneous value, சரி. அப்ப that means என்ன அர்த்தம் அப்படின்னா, I am having a current. எனக்கு இப்படி ஒரு கரண்ட் இருக்குது. சரியா, இந்த கரண்ட் வந்து இண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம சொல்றோம். சரியா, இண்டக்டர் எனக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா 2 ஹென்ரிங்கிற இண்டக்டர்ல இந்த கரண்ட் எனக்கு ஃப்ளோ ஆகுது. 1 5 10 20 and let us consider this as 25. சரியா, எனக்கு என்ன கேக்குறான் அப்படின்னா, வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் அட் t is equal to 23 seconds. Energy stored by the inductor at t is equal to 23 seconds. இதே கொஸ்டின் வந்து எனர்ஜி டிசிபேட்டட் இண்டக்டர்னு கேட்டுதான் அப்படின்னா கொஸ்டின் வந்து ராங். ஆக்சுவலா கொஸ்டின் நீங்க தப்பு நம்ம எடுத்துக்கலாம். சோ பிரச்சனை கிடையாது. இப்ப எனக்கு என்ன கேட்டிருக்கேன், எனர்ஜி ஸ்டோர்ட் இண்டக்டர் at t is equal to 23 seconds. அப்ப எனர்ஜிக்கு ஃபார்முலா என்னது, எனர்ஜி is equal to half Li squared. எனர்ஜி is equal to half Li squared. கரெக்டா, எனர்ஜி is equal to half Li squared. நான் என்ன சொல்றேன், எனர்ஜி is an instantaneous value. சரியா, அப்போ t is equal to 23 என்னோட கரண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நான் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எனர்ஜி ஸ்டோர்ட் எனக்கு கிடைக்கும். ஐ டோன்ட் நீட் டு
நீங்க லாஸ்ட் நம்ம வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேவ் ஃபார்ம்லாம் பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன், ஈச் அண்ட் எவ்ரி ரீஜன் கண்டுபிடிச்சு இனிஷியல் வோல்டேஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா போட்டு ஐ வில் ஆட் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி நான் இங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐ ஜஸ்ட் நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் த கரண்ட் அட் t இஸ் ஈக்குவல் டு 23. ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1 இது 2 சரியா, 2. ஸோ அப்ப எனக்கு இந்த ரீஜன்ல தான் கேட்டிருக்கான் சரியா. அப்போ for 20 less than t less than 25, for 20 less than t less than 25 சரியா. It is a linearly decreasing curve. So அப்ப என்னது, y is equal to mx plus c. Y is nothing but I is equal to mt plus c. What is m? M is nothing but y2 minus y1 divided by x2 minus x1. y2 minus y1 divided by x2 minus x1. So this is y2, this is y1, this is x2, this is x1. So 0 minus 2 divided by 25 minus 20, which is minus 2 divided by 5. Minus 2 divided by 5. I is equal to minus 2 divided by 5t plus c. இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? I need to find what is c. I need to find what is c. So இப்போ என்ன கண்டுபிடிப்பீங்க? We know at t is equal to 25, at t is equal to 25, I is equal to 0. அப்போ 0 is equal to minus 2 divided by 5 into 25 plus c. அப்போ 0 is equal to minus 10, 5 minus 10 plus c. அப்பனா c is equal to 10. C is equal to 10. So I know what is the current expression. அப்போ current is equal to minus 2 by 5 into t plus 10. Minus 2 by 5 into t plus 10. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்கிறான்? I need to find the energy stored at t is equal to 23 seconds. கரெக்டா? அப்ப I need to find the current at t is equal to 23 seconds. அப்ப நான் என்ன பண்றேன்? At t is equal to 23, current is minus 2 by 5 into 23 plus 10. So which will be minus 0.8. These are 0.8, 0.8. So current will be 0.8. So what is the energy stored? Energy stored is nothing but half into L into 0.8 the whole square, which is half into 2. L is nothing but 2, which is 0.8 the whole square, which is 0.64. 0.640. So this is the energy stored at the inductor. சரி. So அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனர்ஜி ஸ்டோர்ட். இப்ப ஈவன் தோ எனர்ஜி இஸ் an integration value. சரி, எனர்ஜி இஸ் நத்திங் பட் இன்டகிரேஷன். எனர்ஜி வந்து நீ இன்டகிரேட் தான் பண்றீங்க. அப்போ இன்டகிரேஷன் அப்படினால என்ன அர்த்தம்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹிஸ்டரி. தட் மீன்ஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரீவியஸ் வேல்யூஸ். அதான் அர்த்தம் கரெக்டா. பட் எனர்ஜி ஸ்டோர்ட் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் நீங்க இன்டகிரேஷன் போட்டு நீங்க டெரைவ் பண்ணீங்க அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் எனர்ஜி ஸ்டோர்ட் இண்டக்டர் இஸ் half Li squared, வேர் I is the instantaneous value. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், I is the instantaneous value. ஸோ அப்ப அந்த நேரத்துல தட் மீன்ஸ் t is equal to 23 கேட்கலாம் அப்படின்னா, அந்த நேரத்துல வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கரண்டோ அதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஐ டோன்ட் நீட் டு செக் த ஹிஸ்டரி ஆஃப் த கரண்ட் அண்ட் எவ்ரி திங். சரி, ஐ டோன்ட் நீட் டு செக் த ஹிஸ்டரி ஆஃப் த கரண்ட் அண்ட் எவ்ரி திங். சரி, ஈவன் தோ இட் இஸ் இன்டகிரேஷன் வேல்யூ, எனர்ஜி ஸ்டோர்ட் இண்டக்டர் அண்ட் எனர்ஜி ஸ்டோர்ட் கெப்பாசிட்டர் இப்படிதான் கண்டுபிடிப்பீங்க. சரியா, half Li squared வேர் I is the instantaneous current அந்த ரீஜன்ல. ஸோ அப்ப t is equal to 23 கேட்கறான் அப்படின்னா 20 is equal to, so because t is equal to 23 lies in this region. So அப்ப இந்த ரீஜன்ல வாட் இஸ் த கரண்ட் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிப்பீங்க. இப்ப அதே இது. சரி, இப்ப சொல்லுங்க பார்ப்போம். at t is equal to 12 ல கேக்குறான், at t is equal to 15 ல கேக்குறான், at t is equal to 15 ல கேக்குறான். Energy stored at t is equal to 15 second. What is the value of current? Energy stored at t is equal to 15 second. Energy stored at t is equal to 15 second. 4. Correct. So because current is at t is equal to 15 second, at t is equal to 15 seconds, what is the value of current?
because இந்த ரீஜன்ல வருது, இந்த ரீஜன்ல current is the constant one. So what is the value of current? Current is nothing but 2. So அப்போ current is equal to 2. அப்போ energy is equal to half into L 2 into 2 square, which is nothing but 4 joule. Then energy stored is 4 joule. Sorry. So but this is how you will find the energy stored across the inductor. இண்டக்டருக்கு அக்ராஸா எனர்ஜி ஸ்டோர் எப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தான் சொல்றேன், இந்த லீனியரோட அந்த வேவ் ஃபார்ம் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் சம்ஸ். சரி, அப்போ ஏன்னா அந்த லீனியர் வேவ் ஃபார்ம் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சம்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடலாம். இல்லை முக்கியமான என்னது அப்படின்னா ஹவு யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் ஏ லீனியர் வேவ் ஃபார்ம். மேக்ஸிமம் லீனியர் வேவ் ஃபார்ம் தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இல்லை 99% லீனியர் வேவ் ஃபார்ம் தான் கொடுப்பாங்க. பேரபோலிக் வேவ் ஃபார்ம் தே வில் நாட் கிவ். சரி, அப்போ வந்துட்டு நான் பேரபோலிக் வேவ் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போக வேணாம். திரும்பி நான் சொல்றேன், ஏதாவது கேட் 99 ஏதோ ஒரு ஆதி காலத்துல மேபி பேராபோலிக் கேட்டிருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு ஐயோ பேராபோலிக் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. நான் சொல்ல போறது, நம்ம உள்ள போனீங்க அப்படின்னா இதுல பேராபோலிக் கேட்கலாம், ஹைப்பர் போலா கேட்கலாம், எப்படி வேணாலும் நம்ம கொஸ்டின் கேட்கலாம். நம்ம அவ்வளவுதான் நம்ம போக வேணாம். நம்ம பேசிக்கா நமக்கு என்ன தேவைங்கிறது மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம். சரி, இப்போ இது வந்து எனர்ஜி ஸ்டோர். இப்போ எனர்ஜி டிசிபேட்டர். சரியா, எனர்ஜி டிசிபேட்டர். எனர்ஜி டிசிபேட்டர். சரி, எனர்ஜி டிசிபேட்டர். அப்ப எங்க அக்ராஸ் ரெசிஸ்டர். அக்ராஸ் ரெசிஸ்டர். சரியா, சோ இங்க பாருங்க, what is energy? P into dt. What is P? P is equal to V into Y. In resistor, what is V? V is equal to I into R. அப்ப integration of I squared R into dt. So still, அப்ப என்னது? R into integration of I of t the whole square into dt. அப்ப உங்களுக்கு என்ன இது பாருங்க, energy dissipated across resistor is not a constant value. புரியுதா? It is a integrated value only. ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க நமக்கு இண்டக்டர்ல என்ன வருது, v is equal to LdA by dt நான் போடுறதுனால ஃபைனலா உங்களுக்கு என்னது, this integration we can integrate it. so இப்போ half li squared நமக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. கரெக்ட், I of t the whole square because current is a varying function. current வந்து உங்களுக்கு என்னது, current varies according to time. so அப்போ energy dissipated across the resistor கேட்டாங்க அப்படின்னா I need to integrate each and every values until that time. சரி, நம்ம பாப்போம் ஒரு சம் பார்த்து, இப்ப சம் பார்ப்போம் உங்களுக்கு புரியும். சரி, அப்ப எனர்ஜி டிசிபேட் அக்ராஸ் ரெசிஸ்டருக்கு ஐ நீட் டு இன்டகிரேட். சரியா, எனர்ஜி ஸ்டோர்டுக்கு half Li squared நான் போட்டா போதும், where I is the instantaneous value of current because energy stored is nothing but half Li squared. Energy stored at inductor is nothing but half Li squared. சரி, பாருங்க, I am having a sum like this. சரி, இது infinite வரைக்கும் it will remain constant like this. 6 ampere is the value. So 2. சரியா, இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, this is the current, this is the current. I am supplying this current to an RL circuit. I am supplying the current to an RL circuit. RL circuit. சரியா, RL. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 1 ohm. இண்டக்டரோட வேல்யூ வந்து 2 ஹென்ரி. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 1 ohm. இண்டக்டரோட வேல்யூ வந்து 2 ஹென்ரி. சரி, ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 1 ohm. இண்டக்டரோட வேல்யூ வந்து 2 ஹென்ரி. சரியா, இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். What is the energy stored by the inductor at time t is equal to 4? பட்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம். What is the energy stored by the inductor at time t is equal to 4? What is the energy stored by the inductor at time t is equal to 4? Okay, others. What is the energy stored by the inductor at time t is equal to 4? Okay. Okay. At time t is equal to 4, what is the energy stored? பரவாயில்ல, அதே ஆன்சர் பண்ணினாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. At time t is equal to 4, what is the energy stored by the inductor? Okay, 36 joule. Correct. எதனால? Why 36? Why 36? What is the current at t is equal to 4? What is the current at t is equal to 4?
What is the current at t is equal to 4? 6 ampere. Correct. So அப்போ energy stored at t is equal to 4. எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர்டு? இப்ப எனர்ஜி ஸ்டோர்டுன்னு கேக்குறான். இப்போ எனர்ஜி ஸ்டோர்டு பை த இண்டக்டர்னு கேட்க மாட்டாங்க. எனர்ஜி ஸ்டோர்ட் அட் t is equal to 4 னா என்ன அர்த்தம்? பேசிக்கலி எனர்ஜி ஸ்டோர்ட்னா இண்டக்டர் only will store the energy. So it is known that inductor will store the energy. T is equal to 4 is half Li square. Half Li square. அப்ப t is equal to 4, what is the current? The current is 6 ampere. So அப்ப half into L is 2 into I square, 6 squared, which is 36 joule. சரி, இப்ப சொல்லுங்க, what is the energy stored at t is equal to 1? What is the energy stored at t is equal to 1? What is the energy stored at t is equal to 1? What is the energy stored at time t is equal to 1? Nine. Okay, others. What is the energy stored at time t is equal to 1? Okay. But t is equal to 1 உங்களுக்கு என்ன வருது? It is coming in this region. Correct. T is equal to 1 it is coming in this region. 9. Okay. So it is coming in this region. அப்போ 0 less than t less than 2. Correct. இதான் இந்த ரீஜன்ல. So I is equal to mt plus c. M is nothing but y2 minus y1 divided by x2 minus x1. So y2, y1, x2, x1. So which is 6 minus 0 divided by 2 minus 0, which is 3. So I is equal to 3t plus c. And at t is equal to 0, I is equal to 0. Substitute பண்ணீங்க அப்படின்னா c equal to 0. So I is equal to 3t. அப்போ எனக்கு என்ன கேட்கிறான்? What is the value of current at t is equal to 1? Correct. Energy is nothing but half Li square, where I is the current at t is equal to 1. So substitute பண்ணீங்க அப்படின்னா I is equal to 3 into 1 at t is equal to 1. So current is 3 ampere. So what is energy? Energy is half into L, which is 2 into 3 squared, which is 9 joule. Okay. So இப்போ எனர்ஜி ஸ்டோர்டு நமக்கு புரிஞ்சாச்சு. கரெக்டா? அப்ப எனர்ஜி ஸ்டோர்டு நீங்க என்னதான் பண்ண போறீங்க? எந்த ரீஜன் கேட்டிருக்கானோ அந்த ரீஜனோட கரண்ட் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டு எந்த டைம் கேட்டிருக்கானோ அந்த டைம் சப்ஸ்டியூட் பண்ணி கரண்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அதை வந்து half Li square சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா you will get energy stored. That's it. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, what is the energy dissipated at time t is equal to 4? What is the energy dissipated at a time t is equal to 4? சரி, அப்ப எனர்ஜி டிசிபேட் ஆகுறது அப்படின்னா இட் இஸ் a டோட்டல் சம் ஆஃப் இப்போ வரைக்கும் t is equal to 4 வரைக்கும் எவ்வளவு எனர்ஜி டிசிபேட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? t is equal to 1 இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 5 ஆம்பியர் கரண்ட் 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு உங்களுக்கு தேவையான எனர்ஜி டிசிபேட் ஆயிருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு என்னது 2 ஆம்பியர் கரண்ட் வருது, 3 ஆம்பியர் கரண்ட் வருது. ஸோ பட் அப்ப எனர்ஜி டிசிபேட்டட் t is equal to 4 அப்படின்னா it is nothing but the total amount of energy dissipated until t is equal to 4. புரியுதா? அப்ப at t is equal to 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? it is nothing but total amount of energy dissipated until t is equal to 4. சரியா? அப்போ what is the energy dissipated at t is equal to 4? So அப்போ energy is equal to integration of சரியா? இப்ப எனக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. பிகாஸ் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்னது? எனர்ஜி டிசிபேட்டட் ஃபார்முலா என்னது? R into I of t the whole squared into dt. இதே இது எனக்கு வந்து வோல்டேஜ் கொடுத்துருக்கான் அப்படின்னா
I is equal to V divided by R. So அப்ப உங்களுக்கு என்ன வரும்? Integration of P dt is equal to integration of VI dt, which is nothing but integration of V into V by R dt, which is 1 by R integration of V of t the whole square into dt. சரி, அப்ப எனர்ஜிக்கு either we will be having this formula or this formula. Depends upon what is given. If current is given, then we will be using this formula. If voltage waveform is given, we will be using this formula. கரெக்டா? Here இங்க உங்களுக்கு என்ன இருக்குது? current waveform, the current waveform தான் கொடுத்திருக்காங்க. So we will be using integration of R into I of t the whole square dt. சரி, இப்ப I of t நீங்க பாருங்க. I of t, I am having two regions. So region 1 and region 2. சரியா? அப்ப எனர்ஜி இஸ் நத்திங் பட் ரீஜன் 1 எங்க இருந்து எங்க? 0 to 2. அப்ப 0 to 2 வாட் இஸ் R? R is equal to 1 ohm, இல்லாட்டி R ன்னு எடுத்துக்கிறேன். R into I of t the whole square dt plus எனக்கு t until t is equal to 4 தான் கேட்டிருக்கிறான். சோ அப்ப என்ன பண்றீங்க? 2 to 4 எடுத்தாலே போதும். Because I have asked the energy dissipated at t is equal to 4. So அப்ப energy dissipated until t is equal to 4 தான் எனக்கு கேட்டிருக்காங்க. சரி, அப்ப செகண்ட் ரீஜன் எங்க அது ஸ்டார்ட் ஆகுது? 2ல ஸ்டார்ட் ஆகுது. So 2 to 4. So 2 to 4 R into I of t the whole squared into dt. And இப்ப எனக்கு என்ன அது? ரெண்டு ரீஜன்லயும் உள்ள கரண்டோட எக்ஸ்பிரஷன் I need to find. I need to find the expression of current at two region. Because ரெண்டு ரீஜனும் வேற வேற ரீஜன். So I need to find the expression of current. So region 1, 0 less than t less than 2. நம்ம கரண்டோட எக்ஸ்பிரஷன் ஆல்ரெடி we have found. What is the current expression? I is equal to 3t. Correct? I is equal to 3t. So I is equal to 3t. And 2 less than t less than infinite. அதான் region 2. Region 1, region 2. கரெக்டா? region 2 எங்க இருந்து எங்க வரைக்கும்? 2ல ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட் வரைக்கும் போகுது. அங்க வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கரண்ட்? I of t is region 2ல கரண்ட் என்னது? வாட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கரண்ட்? At region 2, what is the expression of current? It is nothing but 6 ampere. Correct? I is equal to 6 ampere. So I is equal to 6. So other I will be substituting. So energy is equal to R is 0. This R is 1. So 0 to 2, 3t the whole square dt plus 2 to 4, 6 squared into dt, which is 9t cube divided by 3, 0 to 2, plus 36 into 4 minus 2. 36t, 36 dt integration of the t, 2 to 4. So which is 9 by 3 apna 3, 3 into 2 cube na 8 plus 36 into 4 minus 2, which is 2. So 8 3s are 24 plus 72, which is equal to 96 joules. So energy dissipated at t is equal to 4 is 96 joules. சரி, அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Energy stored is an instantaneous value. நீங்க அதை பிராக்டிக்கலா நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு எனர்ஜி ஸ்டோர்ட் அப்படின்னா என்ன நான் சொன்னேன்? இட் இஸ் த எனர்ஜி ரிக்வயர்டு. அப்ப எனக்கு என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்னது? நான் இப்போ ஒரு 10 ஆம்பியர் கொடுக்குறேன் அப்படின்னா 10 ஆம்பியருக்கு ஏத்தாப்புல டைபோல்ஸ் உட் ஹேவ் அலைன்டு. ஸோ அப்ப அந்த நேரத்துல வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் அப்படின்னா எவ்வளவு டைபோல்ஸ் அலைன் ஆயிருக்குதோ அவ்வளவுதான் அதோட எனர்ஜி. The energy energy possessed by the inductor will be whatever the dipoles aligned at that region. புரியுதானே? So it doesn't depends upon the initial value and சரி, இனிஷியலா உங்களுக்கு 0 ஜூல் இருக்குங்க, பிரச்சனை கிடையாது. நான் என்ன கொடுக்குறேன்? கரண்ட்டை கொடுக்குறேன், டைபோல்ஸ் எல்லாம் அலைன் ஆகும். ஸோ அப்ப இந்த மொமெண்ட்ல வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் அப்படின்னா எவ்வளவு டைபோல்ஸ் அந்த நேரத்துல அலைனா இருக்குதோ அது என்னோட எனர்ஜி ஸ்டோர்டு. அதே இது எனக்கு வந்துட்டு ஒரு 0 டைபோல்ஸ் அலைன் ஆனிச்சு, எனர்ஜி ஸ்டோர்ட் இஸ் 0. 100 டைபோல்ஸ் அலைன் ஆனிச்சு அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இஸ் 100. சரியா? ஒரே ஒரு நிமிஷம். Okay. So energy dissipated
எனர்ஜி டிசிபேட்டட், so energy stored on the instantaneous value, whereas energy dissipated is the total amount of energy. இப்போ வரைக்கும் எவ்வளவு எனர்ஜி டிசிபேட் ஆகுது, இப்போ வரைக்கும் எவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறது. எனர்ஜி டிசிபேட்டட் இஸ் த சமேஷன், தட் மீன்ஸ் இன்டகிரேஷன் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ. சரி, அப்ப எனர்ஜி ஸ்டோர்டுக்கு ஹாஃப் எல்எஸ். அப்ப எனர்ஜி ஸ்டோர்டு டி இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு 5ல வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கரண்டோ அது நீங்க போடுவீங்க. எனர்ஜி டிசிபேட்டட் அட் டி இஸ் ஈக்குவல் டு 5னா அன்டில் டி இஸ் ஈக்குவல் டு 5 அதை இன்டகிரேட் பண்ணி ஐ ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர் இன்டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு you will find what is the energy dissipated until t is equal to 5. சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்படி ஒண்ணு கொடுத்துட்டு what is the total energy absorbed? Energy absorbed. So இப்போ energy absorbed is nothing but energy stored plus energy dissipated. சரியா? Energy absorbed is nothing but, சரியா? So energy absorbed is equal to energy stored plus energy dissipated. Energy dissipated. சரியா? அப்போ energy absorbed at t is equal to 4 is energy stored at t is equal to 4. What is the energy stored at t is equal to 4? 36 joules. Plus energy dissipated at t is equal to 4. எவ்வளவு? 96 joules. So which will be 36 joule plus 96 joules, which will be 132 joules. Sorry, 132 joules. So this is the total energy absorbed at t is equal to 4. It's energy absorbed is equal to energy stored plus energy dissipated. Energy stored plus energy dissipated. Energy is absorbed by both air and all தான். பிகாஸ் ரெண்டுமே உங்களுக்கு என்ன பண்ணுது, எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது. ஒண்ணு வந்து வாங்குற எனர்ஜியை டிசிபேட் பண்ணிடுது. தட் மீன்ஸ் வாங்குற எனர்ஜியை ஸ்டோர் பண்ணாம. ரெசிஸ்டர் வந்து ரெண்டுமே எனர்ஜியை வாங்குது. ஒண்ணு வாங்குற எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. எப்படி ஸ்டோர் பண்ணுது? டைபோல்ஸ் அலைன் பண்ணி டைபோல்ஸ் மூலமா ஸ்டோர் பண்ணுது. இன்னொன்னு என்ன பண்ணுது? அந்த எலக்ட்ரான்ஸை இடிச்சு அந்த எலக்ட்ரான்ஸை வெளில கொண்டு வரதுக்காக எனர்ஜி வந்து என்ன பண்ணுது? புஷ் பண்ணிடுது. எனர்ஜி டிசிபேட் பண்ணிடுது. புரியுது தானே? ஸோ அப்ப ரெண்டுமே உங்களுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நீங்க ப்ராக்டிகலி ஸ்பீக் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு எனர்ஜியா வாங்குது. ஒண்ணு வந்து டைபோல்ஸ் அலைன் பண்ணி டைபோல்ஸ் அலைன் பண்றதுனால அதுக்கு ஒரு நாள் இட் இஸ் ஸ்டார்டிங் டு பிகம் an electromagnet or some other thing. So it is starting to become an electromagnet. So அப்ப இனிஷியலா இட் வில் behave as a நார்மல் கண்டக்டர். நீங்க எப்போ நீங்க கொடுக்குறீங்களோ கொடுக்கும்போது உங்களுக்கு டைபோல்ஸ் எல்லாம் அலைன் ஆகுது. அப்ப தட் மீன்ஸ் அது எனர்ஜியை வாங்கி டைபோல்ஸ் அலைன் பண்ணி இட் இஸ் பிஹேவிங் as an electromagnet. That means it stored that energy so that it can possess some other property. அதே ரெசிஸ்டர் அப்படி கிடையாது. ரெசிஸ்டர் உங்களுக்கு என்ன பண்ணுது? வாங்குற எனர்ஜியை அயான்ஸ் இருக்கிற எலக்ட்ரான்ஸை இடிச்சு எலக்ட்ரான்ஸை வெளியில கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணிடுது. இப்ப வாங்குற எனர்ஜி வாட் எவர் த எனர்ஜி இட் இஸ் அப்சர்விங், இட் இஸ் யூஸ் டு கொலைட் வித் அதர் ஆட்டம்ஸ் அண்ட் மேக் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ வாங்குற எனர்ஜி அப்படின்னு இட் இஸ் வேஸ்டிங் இட். சரி, வாங்குற எனர்ஜி அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணுது? வேஸ்ட் பண்ணிடுது. ஸோ இப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் டிசிபேட்டிங் இட். ஆனா ரெண்டுமே உங்களுக்கு என்ன பண்ணுது? இட் இஸ் அப்சர்விங் எனர்ஜி. இட் இஸ் அப்சர்விங் எனர்ஜி. இன்னொன்னு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வரலாம் ஆக்சுவலாவே. என்னது அப்படின்னா, இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அப்ப இண்டக்டர்ல லாசஸ் இருக்காதா? சரியா? இண்டக்டர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா தேர் வில் பி லாசஸ். சரி, அது வந்து ஹிஸ்டரிசிஸ் லாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நீங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல எல்லாம் வரும்போது ஹிஸ்டரிசிஸ் கர்வ் அப்படிலாம் நம்ம பார்ப்போம். சரியா? சோ என்னது அப்படின்னா, நான் என்ன சொல்றேன், இங்க டைபோல்ஸை அலைன் பண்ணுது. கரெக்டா? வாங்குற எனர்ஜியை டைபோல்ஸ் அலைன் பண்ணுது. டைபோல்ஸ் அலைன் பண்ணதுக்கு அப்புறம் இட் இஸ் பிஹேவிங் எஸ் எலக்ட்ரோமேக்னெட். ஆனா அந்த டைபோல்ஸை அலைன் பண்றதுக்காக இட் இஸ் டிசிபேட்டிங் சம் எனர்ஜி தானே. ஸோ கொஞ்சம் எனர்ஜியை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது? புஷ் பண்றதுக்காக இட் இஸ் டிசிபேட்டிங் சம் எனர்ஜி. ஸோ தட் வில் கம் அஸ் ஹிஸ்டரிசிஸ் லாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இண்டக்டர்லயும் லாசஸ் இருக்கும், பட் அந்த லாசஸ் நம்ம கன்சிடர் பண்ண போறது கிடையாது. அது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையும் கிடையாது. நம்ம வந்துட்டு
டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் வரும்போது we will be seeing in depth. So what is hysteresis loss அதுங்கெல்லாம் இது பார்ப்போம். But both resistor and inductor are absorbing energy. Resistor is just dissipating it. Inductor is just storing it. Okay. சரி. So t is equal to 4, t is equal to இது இப்படி இருக்குது. சரி, எனக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா it is given to an resistor and inductor. So எப்பவும் போல ஒரு 1 ohm resistor, 2 Henry inductor. சரியா? What is the total energy absorbed? What is the total energy absorbed at t is equal to 7 seconds? What is the total energy absorbed at t is equal to 7 seconds? 0. Okay, others. What is the energy stored at t is equal to 7? சரி, அப்படி இல்லை அப்படின்னா what is the current at t is equal to 7? waveform பாருங்க, waveform பார்த்து சொல்லுங்க. What is the current at t is equal to 7? What is the value of current at t is equal to 7? 0. Correct. So energy stored is nothing but half into Li square தானே? Correct. Energy stored is nothing but half Li square. So for energy stored at t is equal to 7 is nothing but half into L into I at t is equal to 7 the whole square. So which is half into L into 0 square, which is 0. Correct. Because energy stored depends upon the instantaneous value. கரெக்டா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி ஸ்டோர்ட் எய்தர் இட் இஸ் த இண்டக்டர் ஆர் கெப்பாசிட்டர், எதுனாலும் சரி. கெப்பாசிட்டர்னா half CV ஸ்கொயர். நான் சொல்றது இண்டக்டர் நம்ம என்ன பாக்குறோமோ அதோட அப்படியே நான் அந்த வேல்யூவை மட்டும் மாத்தினேன், எக்ஸ்பிரஷனை மட்டும் மாத்தினேன் அப்படின்னா கெப்பாசிட்டர் வந்துட போகுது. ஸோ தட் இஸ் வை நான் கெப்பாசிட்டர் நம்ம ரொம்ப டைம் எடுக்க மாட்டோம், ஒரே ஒரு புத்தகம் மட்டும் பார்த்து நம்ம நெக்ஸ்ட் ஏசிக்குள்ள நம்ம ஜம்ப் பண்ணிடுவோம். ஸோ அதனால நான் சொல்றேன், அப்போ என்னது எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half L ஸ்கொயர். எனர்ஜி ஸ்டோர்ட் இஸ் நத்திங் பட் half into L into I square. அப்போ வேர் I is nothing but a current at that time. So instantaneous current at time. சரி, ஓகே. இப்ப சொல்லுங்க, what is the energy stored at t is equal to 3? What is the energy stored at t is equal to 3? What is the energy stored at t is equal to 3? Okay. What is the energy stored at t is equal to 3? 36. Correct? Okay. So that is how you will find the energy stored. Energy stored is nothing but the instantaneous value of current. அந்த நேரத்துல instantaneous value of current என்னன்னு போட்டு half into L into I square. சரியா? So இப்போ energy stored can also be 0. உங்களுக்கு இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் வந்திருக்கலாம் அப்படின்னா அது எப்படி எனர்ஜி இது 0வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா how it becomes 0 அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இன்ஸ்டன்டேனியஸா கரண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ என்னோட டைபோல்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, இப்படி மிஸ்அலைனா இருக்க டைபோல்ஸ் எல்லாமே அலைன் ஆகுது. அடுத்து கரண்ட் நான் டிக்ரீஸ் பண்றேன். ஸோ என்னோட எலக்ட்ரிக் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் உங்களுக்கு என்னது குறையுது. ஸோ டைபோல்ஸ் எல்லாம் என்னது திரும்ப உங்களுக்கு என்னது இனிஷியல் பொசிஷனுக்கு வந்துருது. ஸோ அப்போ அந்த நேரத்துல உங்களுக்கு என்னது வாட் இஸ் டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்ட், இட் வில் பி 0. சரி, அப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் இஸ் நத்திங் பட் half into L into I square where I is the instantaneous value of current at that time. சரி, இப்போ எனக்கு என்ன கேட்கறான், எனர்ஜி dissipated at t is equal to 7. Energy dissipated at t is equal to 7. அப்ப நான் சொன்ன போல எனர்ஜி டிசிபேட்டட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா you have to counter each and every region. அது வரைக்கும் until t is equal to 7. Energy dissipated at t is equal to 7 அப்படின்னா energy dissipated until t is equal to 7 அர்த்தம். So அப்ப energy dissipated is equal to R into, because current தான் எனக்கு கொடுத்துக்கிறான், integration of 0 to 2. So ஒரு region வந்து 0 to 2 I of t the whole square dt plus R into integration of 2 to 4 I of t the whole square dt plus integration R into integration of 4 to 6 I of t the whole square dt plus R into integration of 6 to 7 I of t the whole square dt. Until t is equal to 7 தானே. ஸோ அப்போ இது ஒரு ரீஜன், இது ஒரு ரீஜன், இது ஒரு ரீஜன், இது ஒரு ரீஜன். இங்க எனர்ஜி 0 தான், பிகாஸ் கரண்ட் 0. பட் நம்ம இப்போதைக்கு அந்த ரீஜனும் கன்சிடர் பண்ணிப்போம், அவ்வளவுதான். அப்ப இப்ப எனக்கு என்ன தேவை, ஒவ்வொரு ரீஜன்லயும் உள்ள கரண்டோட எக்ஸ்பிரஷன் எனக்கு தேவை. ஐ நீட் டு ஃபைண்ட் த கரண்ட் எக்ஸ்பிரஷன் அட் ஈச் அண்ட் எவ்ரி ரீஜன். ஸோ அப்ப இப்போ வரைக்கும் நம்ம எக்ஸ்பிரஷன் எப்படி பண்றோம்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இனிமே வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் உட்காந்து நம்ம வந்து பார்த்துட்டு சொல்ல மாட்டேன். ஸோ ஐ வில் பி கோயிங் கொஞ்சம் ஃபாஸ்டா நான் போவேன் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ I இஸ் ஈக்குவல் டு என்னது m into t plus c for region 1 which is 0 less than t less than 2. So I is equal to m into t plus c
What is m? 6 minus 0 divided by 2 minus 0. So I is equal to 3t plus c. இங்க c is equal to 0 தான் வரும். So I is equal to 3t. Region 1ல. Region 2. Region 2. So 2 less than t less than 4. What is I? I is equal to 6 because constant current. அடுத்தது region 3. Region 3. I is equal to, so what is slope? 0 minus 6 divided by 6 minus 4. So minus 6 divided by 4, which is minus 3t. Minus 3t plus c. So at t is equal to 6, current is equal to 0. So அப்போ 0 is equal to minus 18 plus c. Because at t is equal to 6, current is equal to 0. t ஓட வேல்யூ நான் என்ன பண்றேன்? 6 போட்டேன்னா 6 into 3, 18. அப்போ c is equal to 18. So I is equal to minus 3t plus 18. So I know the current expressions at each and every region. Correct. I know the current expression at each and every region. அதே போல region 4ல current is equal to 0. Region 4ல current is equal to 0. And now what is energy dissipated? Energy dissipated is equal to R. R is equal to 1. Correct. R oda value is 1. So 1 into integration 0 to 2. 0 to 2 la what is the expression of current? 3t. So 3t the whole square dt plus 2 to 4. 2 to 4 la what is the region of what is the expression of current? 6. 6 squared into dt plus 4 to 6. 4 to 6 la what is the expression? So region 3. So 4 less than t less than 6. What is the expression of current? Minus 3t plus 18 the whole square. So 4 to 6 minus 3t plus 18 the whole square dt. அடுத்து அதுக்கு 0 தான். ஸோ நமக்கு அதை போடணும்னு அவசியம் கிடையாது. ரீஜன் 4ல கரண்டோட வேல்யூ 0, இப்போ எனர்ஜி இஸ் ஆல்சோ 0. ஸோ இப்போ என்ன வருது? 9 t cube divided by 3 integration of 0 to 2 plus 6 squared into t integration of 2 to 4 2 to 4 plus minus 3t plus 18 the whole square. I am expanding it. So 4 to 6. So 9t squared plus 18 square minus 6 into 18 அப்படின்னா 108 minus 108 into t dt. So அப்போ எவ்வளவு வருது? 3 cancel. So 8 into 3 which is 24 plus 36 into 2 na 72 தானே. 72 plus 9 into t cube divided by 3 4 to 6 plus 18 square into t 4 to 6 minus 108 into t square divided by 2 4 to 6. சரி, சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you will get 24 joule. You will get 24 joule. சரியா? So what is the total energy dissipated at t is equal to 7? It is 24 joule. So நான் சொன்னது போல, so energy dissipatedக்கு energy dissipated at t is equal to 7 அப்படின்னா energy dissipated until t is equal to 7. So இப்போ ஒவ்வொரு ரீஜன்ல எவ்வளவு எனர்ஜி டிசிபேட் ஆயிருக்குதோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி I will be having the final energy dissipated. சரியா? எனர்ஜி ஸ்டோர்டுக்கும் ஆக்சுவலா we are going to integrate தான், பட் integrate பண்ணீங்க அப்படின்னா you will finally get the formula, which is half Li squared, which is nothing but instantaneous. சரியா? Now what is the total energy stored at t is equal to 7? Energy stored at t is equal to 7 is, sorry, energy absorbed at t is equal to 7. Energy absorbed at t is equal to 7 is energy stored at t is equal to 7 plus energy dissipated at t is equal to 7. So energy stored at t is equal to 7 is 0. Correct. Because at t is equal to 7, current is 0. So 0 plus 24 joule. So which is 24 joule. Which is 24 joule.
இல்ல 24 வராதுன்னு நினைக்கிறேன். இது எவ்வளவு வரும் அப்படின்னா 120. சரி, நீங்க எதுவும் இந்த ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. திஸ் வில் பி 120 ஜூல்ஸ். 120 ஜூல்ஸ். ஸோ விச் இஸ் 120 ஜூல். சரி. So that is how you will find the energy stored, energy absorbed, energy dissipated. சரியா? So இப்ப இந்த இண்டக்டர் DC இண்டக்டர்ல these are the main questions. First, இண்டக்டரோட ஈக்குவல் இண்டக்டன்ஸ். ஈக்குவல் இண்டக்டன்ஸ் இஸ் ஜஸ்ட் லைக் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஈக்குவல் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிப்பீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா புதுசா வருது யாருன்னா, வாட் இஸ் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேவ் ஃபார்ம் அக்ராஸ் இண்டக்டர். சரி, வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேவ் ஃபார்ம் அக்ராஸ் இண்டக்டர். இன்னொன்னு நான் என்ன சொன்னேன், எனர்ஜி ஸ்டோர்ட் அண்ட் எனர்ஜி அப்சார்ப்டு, எனர்ஜி டிசிபேட்டட். எனர்ஜி ஸ்டோர்ட் அக்ராஸ் இண்டக்டர், எனர்ஜி டிசிபேட்டட் அக்ராஸ் ரெசிஸ்டர், எனர்ஜி ஸ்டோர்ட் அட் ஆர்எல் சர்க்யூட். சரி, இந்த மூணு சம் தான் டிசி இண்டக்டர்ஸ் அட் டிசில. இந்த மூணு சம்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. மூணு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். சரி, நான் நேற்று டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின் இது. I of t, this is the current flowing through inductor. So this is the current flowing through inductor. சரியா? 2 minus 2. சரி. Whether this current is possible through an inductor. இந்த கரண்ட் வந்து இண்டக்டர் வழியா போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதா? Whether this current is possible to flow through an inductor. Whether this current is possible to flow through an inductor. No. Okay. Others. No அப்படின்னா why no? Inductor don't allow sudden change in current. சரியா? So இப்போ இது வந்து ஒரு கேட் கொஸ்டின் ஆக்சுவலாவே. So it is not practically possible in an inductor because inductor is a current stiff load. That means inductor will never allow sudden change in current. அது கெப்பாசிட்டர்னா, கெப்பாசிட்டர் is a voltage stiff load. Capacitor will never allow sudden change in voltage. சரி, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல இதை மாதிரி குழப்பமா கேட்டு உங்களை இது பண்ணுவாங்க. ஓகே. So by that inductors comes to an end. சரியா? ஓகே. அப்ப லைட்டா நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா என்னெல்லாம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட்ல. சரி, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இண்டக்டர்ஸ் அட் ஸ்டெடி ஸ்டேட் இண்டக்டர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகுமா, ஓப்பன் சர்க்யூட் ஆக்ட் ஆகுமா? அட் ஸ்டெடி ஸ்டேட் இண்டக்டர் வில் பிஹேவ் as a ஷார்ட் சர்க்யூட்டா இல்ல ஓப்பன் சர்க்யூட்டா? ஷார்ட் சர்க்யூட். கரெக்ட். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், ஷார்ட் சர்க்யூட்ல ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் த்ரூ இண்டக்டர். ஸோ அது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரெசிஸ்டர் ஒரு சர்க்யூட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சர்க்யூட்ல இண்டக்டர்ஸ் எல்லாம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த ஷார்ட் சர்க்யூட் வந்து அந்த சர்க்யூட் எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்த்து ஒரு ரீமாடல் சர்க்யூட் வரைஞ்சிட்டு அதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் நார்மலா கண்டுபிடிக்கும். அடுத்து எனர்ஜி ஸ்டோர்ட் த்ரூ இண்டக்டர் அட் ஸ்டெடி ஸ்டேட். அப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்டெடி ஸ்டேட்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதை வச்சு half LS போட்டீங்க அப்படின்னா யூ வில் நோ எனர்ஜி ஸ்டோர் டு இண்டக்டர். இப்ப அதே இது ரெண்டு இண்டக்டர் பேரலா இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டு இண்டக்டர் பேரலா இருந்துச்சு அப்படின்னா the current flowing through the inductor எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஈவன் தோ போத் ஆர் ஷார்ட் சர்க்யூட், ஈவன் தோ ரெண்டுமே ஷார்ட் சர்க்யூட்டா இருந்துச்சுனாலும் ரெண்டுமே பேரலா இருந்துச்சுன்னா கரண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வித் கரண்ட் டிவிஷன் ரூல். ஸோ கரண்ட், ஸோ இன்கமிங் கரண்ட் இன்டூ ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ், ஆப்போசிட் இண்டக்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் இண்டக்டன்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இண்டக்டர். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஃபவுண்ட் ஃபர்ஸ்ட்ல. அடுத்தது இது என்னது ஸ்டெடி ஸ்டேட்ல. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? இஃப் த கரண்ட் இஸ் நாட் ஸ்டெடி, தட் மீன்ஸ் கரண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் டிசியா இல்லாம ஒரு வேரியிங் டிசியா இருந்துச்சு அப்படின்னா then V is equal to L dA by dt, I is equal to 1 by L integration of V dt. ஸோ அப்போ கரண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம், டேரக்டா வோல்டேஜ் V is equal to L dA by dt. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு ரீஜியனா எடுத்துட்டு ஒவ்வொரு ரீஜன்லயும் இந்த கரண்டோட எக்ஸ்பிரஷனை போட்டுட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் வோல்டேஜ். சரி, அப்போ டிஃபரன்ஷியேஷன் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு என்ன பண்ணணும் அவசியம் கிடையாது, இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ எது நீங்க யோசிக்கணும் அவசியம் கிடையாது. யூ கேன் டைரக்ட்லி டிஃபரன்ஷியேட் இட். அதே இது கரண்ட்டை கண்டுபிடிக்கும் போது
கரண்ட கண்டுபிடிக்கும் போது I is equal to 1 by L integration of VDT. Correct. I is equal to 1 by L integration of VDT. ஸோ கரண்ட கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? இன் கேஸ் ஆஃப் இண்டக்டர் கரண்ட் கண்டுபிடிக்கும் போது நான் ஒவ்வொரு ரீஜன் எடுக்கும்போது அந்த இன்டகிரேஷனுக்கு லிமிட்ஸ் வந்து அந்த ரீஜனோட ஸ்டார்டிங். ஸோ இப்போ ரீஜன் வந்து 2 to 5 இருக்குது அப்படின்னா இந்த லிமிட் வந்து இந்த ரீஜனோட ஸ்டார்டிங் இது. ஸோ 2 to T plus I of 0. I of 0 is nothing but final current of the previous region. ப்ரீவியஸ் ரீஜன்ல என்ன ஃபைனல் கரண்டோ அதுதான் வந்து என்னோட திஸ் கரண்ட் ரீஜனோட இனிஷியல் கரண்ட். ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபைனல் ஒவ்வொரு ரீஜனோட கரண்டையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் ஆல்சோ கன்சிடர் பிகாஸ் இன்டகிரேஷன் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் ஆல். கிடையாது, இனிஷியல் இருந்து ஃபைனல் வரைக்கும் உள்ள சம் ஆஃப். அப்போ பழைய ரீஜனோட கரண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? ஐ ஹேவ் டு கன்சிடர் இட். அது போல என்ன பண்ணுவீங்க? யூ வில் ஸ்டாக் இட் அண்ட் ஃபைனலி யூ வில் ஃபைண்ட் கரண்ட். சரி, ஃபைனலி யூ வில் ஃபைண்ட் கரண்ட். அது போல எனர்ஜி ஸ்டோர்ட் அண்ட் எனர்ஜி டிசிபேட்டட். ஓகே, ஸோ வித் தட் இண்டக்டர்ஸ் கம்ஸ் டு an end. Next, capacitors.